Stepstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். கட்டுமானமே இல்லாத கட்டடம் போல இருக்குது தாவேகா. ஏன்னா தலைவரை நீங்க சந்திக்க முடியாது சார். கத்தியில ஒருத்தர் வெட்டிக்கிட்டான்னு சொன்னீங்கல்ல, அது சம்பவம் போகும். அவர் காதுக்கு போவீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல புஷியானந்த் சார் வந்து சேரை தூக்காதீங்கப்பா அப்படின்னா தூக்காம அப்பதான் தூக்குன்னு அர்த்தம். தருதலைங்கன்னு பேசினுக்கிற குழந்தைன்னு பேசினுக்கிறீங்க நீங்க. எல்லாம் தருதலைங்களுக்கு போஸ்டிங்கை கொடுத்துட்டு கத்தி எடுத்து சுற்றி கிடக்குதுங்க, அதுங்க பொறுக்கி தரம் பண்ணுகிறானுங்க. அது ஒரு கட்சி, அது ஒரு நீங்கள் வர பேசினுக்கிறீங்க. நீங்கள் கட்சியோட பொதுச் செயலர் இவர் சார், அவர் கொள்கைக்கு பொதுச் செயலர். அவர் யாருக்கே யார் வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள். அங்கே விஜய்க்கு அந்த கட்சியில் என்ன நடக்குது தெரியாது குகார். இவங்ககிட்ட எப்படிங்க நம்ம வேலை செய்ய முடியும்? இவங்க கீழே எப்படிங்க வேலை செய்ய முடியும்? அங்கே அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. முதல்ல ஃபோன் எடுத்து வைங்கன்றான். போன உடனே யாரும் போனை கையில் வச்சுக்கூடாது. பாத்ரூம் போனால் கூட புஷியானந்த் கேட்டு தான் போகணும். அங்கே போனால் உண்மை சார் இது சார். நீங்கள் வேணா நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுங்க சார். கொத்தடிமைங்க தான் அங்கே இருக்க முடியும். நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். எவ்வளோ தேர்தல் நேரத்தில் எவ்வளோ சண்டை நடக்கும் தெரியுமா? ஒருத்தர் தள்ளிப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் கட்சி எடுத்துலாம் இந்த மாதிரி கட்சி துண்டை போட்டுன்னு ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் துகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கமா. சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிறந்தநாள் விழாக்கான ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செய்யப்பட்டது. அதில் இரண்டு தரப்புக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு கைகலப்பாகி கடைசியில் கத்தியில வெட்டுற அளவுக்குலாம் வெட்டு குத்தாகி போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிலர் கைதும் செஞ்சிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார். இதன் பின்னணியில் என்னதான் நடக்குது? இல்லை, ஒழுங்கற்ற நிர்வாகம் சார். கட்சிக்கு ஒழுங்கற்ற நிர்வாகம். இப்போ அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அல்லது விசிகாவாக கூட இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கட்டும், அந்த தலைமைக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த தலைமைனா நீங்கள் ஏதோ கட்சியோட பெருந்தலைவர் இருக்கார்ல, அதாவது கட்சி முக்கிய தலைவர் இருக்காங்க, முதன்மை தலைவர். நான் விஜயோ அல்லது அடுத்தது இருந்த வெண்ணை வெட்டிக்கலாம் 4-5 பேர் இருக்காங்களா? இப்படிலாம் பேசுற தவிர்த்தரலாம் பாருங்க. இப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன். நீங்கள் ஒன்றா பீப் போட்டுங்க, வேணா உங்களுக்கு கஷ்டமாக தான். ஈஸியாக இருக்கிற மெத்தட் ஒரு பீப்னு ஒரு பட்டன் அடிச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இவங்களை தவிர்த்துட்டு மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, ஏன்னா ஃப்ளோவாக பேச விடுங்க. மாவட்ட நிர்வாகிகள் அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அங்கே மாவட்ட நிர்வாகிகளே எல்லாம் தருதலைகளாக இருக்குங்க சார். நான் சொல்கிறது தலையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது சார், அங்கே தருதலையாக இருக்குங்க. அப்போ எப்படி கேட்பானுங்க? நீங்கள் இப்போ நீங்களே பார்க்குறீங்க ஒரு காட்சி, வேணா உங்களுக்கு ஆதாரமாக காட்டலாம். ஒருத்தர் துண்டு போட்டுன்னு வராரு, ஒருத்தர் என்ன பேசுகிறான்னு கேட்டால், நான் அம்பேத்கர் வழித்தோன்றல், நான் எனக்கு பதவி கொடுக்கல, புஷியானந்த் வேண்டப்பட்டவங்கன்னா பதவி கொடுக்கலாம்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 பேருமே சமகால வயது உள்ள நபர்களாக இருக்கிறாங்க. நான் எதுக்காக மற்ற கட்சியை ஒப்பீட்டு அளவு சொல்கிறேன்னா, இப்போ செல்லூர் ராஜ் இருக்கிறார் மதுரையில், அதிமுகவில். அவர் சொன்னால் அவங்க தொண்டர்கள் கேட்பாங்க. மதுரையில் அவர் சில தொகுதிக்கு மாடு செயலர் கேட்பாங்க, புரியுதுங்களா? ஆனால் அவர் எடப்பாடி பேச்சை கேட்காம போயிட்டு முருகன் மாநாட்டுக்கு போனதெல்லாம் கேள்வியை கேட்காதீங்க. ஆனால் செல்லூர் ராஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லப்படுது. எங்களுக்கே தெரியாதுன்ட்டார்ல மாநாட்டுக்கு போனதை, அது சொல்ல வரேன் நான். சந்திர அதையும் சொல்லிடுறேன். அப்போது ராஜேந்திர பாலாஜி இருக்கிறாருன்னா அவருடைய மாவட்டத்துக்கு, விருதுநகர் மாவட்டத்துக்கு அவர் தான் அங்கே டானு, ஒரு ஹெட்டு. புரியுதா சொல்கிறது? அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கும் கட்சியோட இப்போ அண்ணன் இவர் எடுத்துங்கன்னா சிவி சண்முகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம், அவருக்கு மட்டும் அண்ணன் போட்டுருங்கண்ணா. இல்லை, அது சொல்கிறேன், போட்டால் நல்லது. ஓகேங்களா? அப்புறம் நம்மள கேஸை போட்டுவார் அவர். ஏற்கனவே அண்ணன் ஆர்டி மேலே கேஸை போட்டு அவர் எடுத்துன்னுக்கிறாரு. எனக்கு கேஸுனா பயம். அதனால் அண்ணன் சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா, இல்லை நிஜமா சார், அண்ணன் போட்டுங்க. அண்ணன் சிவி சண்முகம் அவர் தான் டானாங்க எங்கே விழுப்புரம் அந்த மாவட்டத்துக்கு அவர் தான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி திமுகலையும் அப்படி தான். இப்போ அண்ணன் சேகர் பாபு தாண்டி ஒன்றும் அசையாது வடசென்னை. அண்ணன் மாசு தாண்டி தென்சென்னை நான் ஒரு துரும்பு கூட அசையாது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம், சரிங்களா? ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏயு மேட்டர் மைண்டில் ஓடுதில்ல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் நான், புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்க. காரணம் என்ன? கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே அப்படி இல்லை.
இது வந்து அடி கட்டுமானமே இல்லாத கட்டடம் போல இருக்குது தாவேகா. ஏன்னா தலைவரை நீங்கள் சந்திக்க முடியாது சார். யாரை? விஜய் நீங்கள் வந்து சந்திக்கவே முடியாது. எந்த பிரச்சனையும் விஜய்க்கு சந்திக்க முடியாது. இல்லை, விஜய்க்கு தகவலே போகாது. இந்த சம்பவம் நீங்கள் சொன்னீங்கல்ல, கத்தியில் ஒருத்தர் வெட்டிக்கிட்டான்னு சொன்னீங்கல்ல, அது சம்பவம் போகும், அவர் காதுக்கு போக நினைக்கிறீங்க. ஒரு மீட்டிங்கில் அண்ணன் திருமா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தர் வெட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு டெத்தில் சொல்கிறார் அவர், நான் எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவே மாட்டேன், உங்கள் மாவட்ட நிகழ்ச்சிக்கு எந்த நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன். ஒரு படத்திறப்பு விழா, ஒருத்தருடைய வெட்டுப்பட்ட இறந்தவருடைய ஒரு படத்திறப்பு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். நம்ம பார்க்குறோம், கட்சி கட்டுப்பாடு இல்லாமல் வந்து மேடையில் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இங்கே அது மாதிரி கிடையாது சார். அந்த கண்ட்ரோல் அந்த தலைமைக்கு உள்ள அந்த கண்ட்ரோல் கிடையாது. இல்லை, புஷி ஆனந்த் சார் வந்து சேரை தூக்காதீங்கப்பா அப்படின்னா தூக்காம, அப்போதான் தூக்குன்னு அர்த்தம். புஷி ஆனந்த் சொல்றதெல்லாம் நீங்க வந்து ஒரு மரத்துல ஏறாதீங்கப்பா அப்படின்னா ஏறாம இருக்காங்க. ரொம்ப கரெக்டா பேசணும்னு நினைக்கிறேன். புஷி ஆனந்த் பத்தி கும்பலா கூடாதீங்கப்பா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா கேக்குறாங்க. எங்க இந்த பிளாஸ்டிக் இந்த ஸ்கிராப் கடையில் இருக்கிற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்க, பார்த்துருக்கீங்க இல்லைங்க, இந்த கம்பி இதெல்லாம் வந்து காயலாங்கடை காயலாங்கடை தானே, அது காயலாங்கடை பார்த்துக்கிறீங்களா? அங்கே எப்படி இருக்கும்? பேப்பரு கீப்பரு அது இது டின்னு டபரா செட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? கொசன்னு இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்புங்க. ஏங்க யாரை சொல்கிறேன்? விஜய் சொல்ல நான் புஷியான சொல்கிறேன். ஒரு ஸ்கிராப் மெட்டீரியல் போயிட்டு நீங்கள் வந்து சொல்லின்னு இருக்கிறீங்க கேட்டால் இன்னும் அது செய்யாதன்னா செய்யணும் அர்த்தம். ஏங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு பொம்பளை போய் காலில் ஒரு சொல்லி நாடகமான ஆளுங்க, அது எவ்வளோ அசிங்கமாச்சா இல்லையா? இதுக்காக ஜானவரகிசாமி கிட்ட சொல்லாமல் கிளம்புனாங்க இவங்க. அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? நிறைய கதை இருக்குது. புஷியான கதை எடுத்தோம்னா ஒரு நாளில் முடியாது. அந்த கட்சி நாசமாகி என்ன சொன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து கலைக்கிற அளவுக்கு போகும். அதுக்கு காரணமே வாழையடி வாழையா விஜய் கிடையாது. வாழையடி வாழையா என்னது? வாழையடி வாழையா என்ன வாழையடி வாழையா என்ன வாழையடி வாழையா? இங்கே வாழவே இல்லைன்னு பேசினுக்கிறேன், நீங்க வாழையடி வாழையான்னு பேசுறீங்க. இங்க வாழவே இல்லைன்னு பேசினுக்கிறேன், இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கல. இங்க இன்னும் கல அரசியல் சொல்றாங்களே, இப்பதான் நாங்க குழந்தையா இருக்கோம், 2026 தேர்தல நாங்க நிக்கிறோம், குழந்தைய வெற்றியை பெறுவோம், முதலமைச்சரா எங்க தலைவர் உட்காரணும்னு சொல்றாங்க. குழந்தையோட பேசுறீங்க, குழந்தையோட ஒப்பிடாதீங்க. இது குழந்தையே கிடையாது. தருதலைங்கன்னு பேசினுக்கிறேன், குழந்தைன்னு பேசினுக்கிறீங்க. நீங்க எல்லாம் தருதலைங்களுக்கு போஸ்டிங்கை கொடுத்துட்டு கத்தி எடுத்து சுற்றி கிடக்குதுங்க, அதுங்க பொறுக்கி தரம் பண்ணுகிறானுங்க. அது ஒரு கட்சி, அது ஒரு நீங்கள் வர பேசினுக்கிறீங்க. நீங்கள் சும்மா அது பாருங்கள், கரெக்டாக பேசுவேன். இதே வேல்முருகன் பேசினார், ஒரு பெற்றோர்களை மையப்படுத்தி பேசினார், நம்ம பதில் கொடுத்தோம். நீ பண்ணுற அத்தனைக்கெல்லாம் இங்கே முட்டுலாம் கொடுக்குறது நம்மனா கட்சியில் நம்ம மெம்பராக நம்ம சொல்ல பார்க்கலாம். புஷியானது இன்றைக்கி சொல்ல, நான் ஜானவரகிசாமிக்கு என்றைக்கோ சொன்னேன், நான் 1.5 வருஷம் ஆச்சு நான் சொல்லி, புஷியானது இருக்க வரைக்கும் அந்த கட்சி உருப்படியே விளங்காதுன்னு சொன்னேன். நான் நல்லபடியாக இங்கேருந்து பொட்டலம் கட்டி அனுப்புங்கன்னு சொன்னேன். ஏங்க ஒரு கரெக்டாக அவர் அப்படியே கிங்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 கட்டுக்கடங்காத இந்த கூட்டத்தை அடக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து புஷியானந்த் தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ரசிகர் மன்னன் 10 மாடை கொடுத்தா சார் இல்லை வார்த்தை இருங்க, நான் முடிக்கவே இல்லைங்க. நான் அதுக்குள்ளே நான் என்ன சொல்லணும்னு தெரியாமல் அதுக்குள்ளே நீங்கள் கேட்டேன். 10 மாடுனா நீங்கள் என்ன மாடுன்னு கேட்கணும் முதல்ல, அதை கேளுங்க முதல்ல. 10 மாடுனா என்ன மாடுன்னு கேளுங்க சார். பசுமாடா எருமாடா என்னன்னு கேளுங்க. பசுமாடு நிறையாது. பசுமாடுக்கெல்லாம் வந்து புஷியானதோட நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க அது மேய்க்கிறதுக்கு. 10 எருமை மாடு, அதுவும் நல்லா கறி மொக்கையாக இருக்கும் பாருங்க எருமை மாடு, அதை கொடுத்தா அதை மேய்க்கிறதுக்கு தான் லாய்க்கு புஷியானது கொண்டு வந்து போலீசார் பதவி கொடுத்துருச்சார். ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இதே எவ்வளவு நாள் தேஞ்சு போன சும்மா இதே ஒரு கட்சியின் தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி இதே சொல்லுங்க. ஏங்க அது ஒரு வார்டுங்க, அது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற இதே சொல்லி கிடக்குறீங்க நீங்க. சும்மா தேஞ்சி போன ரெக்கார்டு. இன்னும் ஒரு படத்தை சொல்லுங்க, இந்த நாம் ஒரு படத்தை சொல்லுவாங்க, பழைய காலத்தில் படம் தெரியுமா உங்களுக்கு? அதில் சாரகமணின்னு ஒருத்தர் இருப்பார். அதில் வந்து அவர் பேசும்போதெல்லாம் இப்படி எடுத்துப்பார். எதுக்கு அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது, அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும்போது, அந்த காலத்தில் நான் காலேஜில் படிக்கும் அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஏங்க அது ஒரு வார்டுங்க. அது வந்து பாண்டிச்சேரியில் என்னமோ அதில் போய் ஒரு வார்டு மெம்பர் அது என்ன அவர் சட்டமன்ற உறுப்பினர் சார். அப்படியே பேசுகிற லாங்குவேஜ் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்க. ஏங்க ஒரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நான் ஏதோ திமுக ஆதரவாக பேசணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க.
அதுக்கு என்ன உதாரணம்னா 1000 ரூபாய் வந்து இவர் கேட்டாரம்மா 1000 ரூபாய் வந்து வாங்குறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமாம் 1000 ரூபாய் நாங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கி அது எங்கள் வீட்டுக்காரர் வந்து 500 ரூபாய் ஹெல்மெட்டு கட்டிடுறாரு 500 ரூபாய் லைசன்ஸ் இல்லாத கட்டிடுறாரு. ஏன்னா அறிவு இருக்கா உங்களுக்கு? இது புசியானு சொன்ன வார்த்தை. நீ ஒரு கதை எழுதுற, அந்த கதையை ஒழுங்காக எழுதணுமா இல்லையா? இதே நீ வேற இந்த வழக்கமாக சொல்கிற மாதிரி 1000 ரூபாய் நான் கொடுக்குறேங்க எங்கள் வீட்டுக்காரர் டாஸ்மாக் கடையில் போய் குடிக்கிறாருன்னா இது எல்லாரும் வழக்கமாக சொல்கிறது. நீ அதுக்கிட்ட போக முடியாது. ஏன்னா உனக்கே ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது பாண்டிச்சேரியில். சார் உண்மை சார். இது புசியானதுக்கு பார் இருக்கா? புசியானதுக்கு பார் இருக்கா? ஒயின் ஷாப் இருக்கா? இல்லை ஒயின் ஷாப் இருக்கா இல்லை தெரியுமா உங்களுக்கு? இப்போ புரியுதா? இந்த மண்ணோட மைந்தனே கிடையாது. அப்புறம் நீங்கள் எப்படி ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுவீங்க? நீங்கள் உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? பாண்டிச்சேரிக்கு தான் உனக்கு சம்பந்தம். உனக்கு இங்கே என்ன வேலை? இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு நடிகை உங்களுக்கு அடிமை ஆயிட்டான்றதுனால நான் அப்படிதான் பேசுவேன். முதல்ல இதை முடிச்சிருங்க. தமிழ் சினிமா உச்ச நடிகர் பாருங்க, உச்ச நடிகர் மிச்ச நடிகர், உச்ச நடிகர் மிச்ச நடிகர் சொல்லிக்காதீங்க. இருக்க சொல்றதை கேளுங்க. நம்ம நினைச்சாதான் உச்ச நடிகர் மிச்ச நடிகர்லாம். நான் விஜய் கிட்டே நான் போகக்கூடாது இல்லை, போக முடியும். ஆனா இங்க கோளாறு எங்க இருக்கிறது சொல்றாரு. புஷியானுக்கு தான் கோளாறுன்னு சொல்றேன். நான் கட்சியோட பொதுச் செயலர் இவர் சார். அவர் கொள்கைக்கு பொதுச் செயலர். அவரு யாருக்கே யார் வருவாங்க நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு சொல்லுங்க சார், நான் தெரிஞ்சுக்கல. புஷியானந்த் கீழே தான் வந்து இவங்க வருவாங்க. எப்படி புஷியானந்த் அவருடைய கீழே தான் இப்போ புரிஞ்சிச்சுல்ல? இவர் பள்ளிக்கூடத்துக்கு மழை கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல சார். புஷியானந்த் மழைக்காக பள்ளிக்கூடம் ஒதுங்கல. ஆனா ஐஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழே வேலை செய்ய வந்துக்கிறாரு. எப்படி இருக்கு பாருங்க இது. அப்போ யாரு இதுல வந்து இல்ல விஜய் தலைமையை ஏற்றுதானே இவங்க வர சார். விஜய் தலைமை ஏற்றுக்கிட்டோம் சார். நீ யாருக்கு கீழே வேலை செய்யணும் அதை சொல்லு முதல்ல. புஷியானந்த் வாய்ந்தவரா புஷியானந்த் தானே இருக்கிறாரு. அனுபவம் வாய்ந்தவரா? எதுல அரசியல்ல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. பரிதாபமா உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நிஜமா தான் உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இதே மாதிரி போனா நீங்க சொல்றீங்கல்ல, இவன் அடிச்சுக்கிறான், இவன் பிடிச்சிக்கிறான், இவன் பண்றான், அவன் தட்டுறான், இவன் பண்றான், இவன் முட்டுறான், அவன் கத்தியில வெட்டிக்கிறான், அது பண்ண இது எப்படி என்னன்னா கடைசியில் புஷியானந்துக்கிட்ட வந்து முடியும். எங்க வந்து முடியும்? நாளைக்கு புஷியானந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பலில் போனால் சொல்ல முடியாது. இது ஒரு தள்ளுமுள்ளு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரையும் கூட தள்ளிடுவானுங்க கீழே. அப்படி தான் நடக்கும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவலான ஒரு நல்ல பேர் இருக்குது இது கட்சிக்காரங்கிட்டலாம். என்னன்னு கேட்டால் இவர் போஸ்டிங் கொடுக்குறதுல வந்து போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு, அப்புறம் பேனர் கட்டுறவங்களுக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் இவர் பதவி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருக்குது. அதனால் எதிர்பார்த்துன்னுக்குறாங்க இவரை. இது எப்போ இவர் கையில் சிக்குவாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் எதிர்பார்த்துன்னுக்குறாரு. அவர் வேற யாரு? ஒரு பிரபலமான நடிகர். எப்போ வந்து சிக்குவார் இவரு? யாரு? புஷியானது நம்ம கைவசம் எப்போ சிக்குவார்னு எதிர்பார்க்கறது யாரு? அந்த பிரபல நடிகர் தாடி பாலாஜி தான், வேற யாரும் கிடையாது. சிறப்பான ஒரு மரியாதை செய்யணும். இது ஒரு நல்ல ஒரு மாலை வந்து ஒரு பிஞ்சி போன செருப்புகளெல்லாம் வந்து தச்சு கொண்டு வந்து செருப்பு மாலை போடுறதுக்கு அவர் கொஞ்சம் ரெடி ஆகினுக்கிறாரு. ரெடி ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் ஒரு தலைவனை வந்து அசிங்கப்படுத்துறத, அவமானப்படுத்துறத யார் சார் உண்மையான தோணுனா பொறுத்துப்பான்? தாடி பாலாஜிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் அவரோட பயணிக்கிறது. யாரு? விஜயோட பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. உண்மையான தீவிரமான விசுவாசி. வேல்முருகனே எதிர்க்கிறாருன்னா நீ ஏமாத்துறோம். நீ வேல்முருகன் ஒரு போராளி தானே, நோ டவுட். வேல்முருகன் வந்து ஒரு போராளி. டங்கு ஸ்லிப் ஆகிருக்கலாம், ஏதாவது பேசியிருக்கலாம், நம்ம அதை கண்டித்தோம், அது வேறு விஷயம். வேல்முருகன் போராளி, 40 ஆண்டு காலம் போராளி. வேல்முருகனே ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னு சொன்னால் தாடி பாலாஜி புஷியானது ஏமாத்துறோம். புஷியானது தூக்கி போட்டு மரியாதை செய்யலாம்ல, நடக்கும்ல. அது நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், ஒரு வன்முறை கட்சியா மாறி வந்து இருங்க. ஒரு நபர் வந்து கட்சியிலே கிடையாது. 15 நாளா கட்சி துண்டை போட்டுக்கிட்டு திட்டமிட்டு தவறான வழிகளை நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர் வந்து கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட செயலாளர் வெளியிட்டு கரெக்ட் தானே? கரெக்டா சொல்லிட்டீங்கல்ல. நான் வரட்டுமா இப்ப பாயிண்ட்டுக்கு? அவருடைய பேர் தெரிஞ்சிச்சு. எந்த நபர், அவங்க அப்பா பேரு, அவர் என்ன, இன்னும் சொல்லப்போனா மாற்று கட்சியில் அவர் இருக்கிறாரு. எந்த மாற்று கட்சின்னு கூட உங்களுக்கு தெரியும். பேரை போடல, தைரியம் இல்லை உங்களுக்கு. அதுலேயே உங்கள் லட்சணம் தெரியுது. சரி, நீ மாற்று கட்சி சொல்லாம தான் போற, நீ மாற்று கட்சி சொல்ற, எந்த கட்சின்னு உனக்கு தெரியும். அவர் துண்டு போட்டு உங்கள் பேரை கெடுக்கிறாரு. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போலீஸ்க்கு வந்து நடவடிக்கை ஜென்ரலாக எடுக்கும் சார். நீங்கள் பண்ணால் கூட நாம் யார் தப்பு பண்ணாலும் கத்தி வச்சு சுற்றினாங்கன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க புகார் கொடுத்தீங்களா? கட்சி பேர் நீங்க அட்டவணை மட்டும் கொடுக்குறீங்களா? அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இப்படி பண்றானோ அவெல்லாம் எங்க கட்சியில இன்னைக்கு பண்ணல, ஆரம்பத்துல பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இது எவனா ஒரு பிரச்சனை பண்ணா அவருக்கும் எங்க கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ ஒரு வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வந்து
குறை சொன்னாங்க. டிவிகேல இருந்தாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு மாற்று கட்சியை சார்ந்தவங்க தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க அவங்க யார் தெரியுமா, அவங்க வந்து மாற்று கட்சி, இங்க எல்லாருமே மாற்று கட்சி தான்டா சொன்னது யாரு, நம்ம தம்பி லயலமணி. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க யார் தெரியுமா, அவங்க வந்து திமுக இருந்து வந்தவங்க, அவங்க அம்மா யார் திமுக. நீங்க எங்கன்னு வந்திருக்கீங்க, லயலமணி எங்கன்னு வந்தாரு சொல்லுங்க. பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், நம்ம தம்பின்னு பேசுறேன். எல்லாருமே நீங்க எல்லாம் ஒரிஜினலா நீங்க அப்படியே விஜய் வழி தோன்றலாம் நீங்க, நான் கேட்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வேற வேற இடத்துல இருந்து வந்தவங்க தான் நீங்க எல்லாம், சும்மா பேசக்கூடாது. உங்க அப்பா யாரு அப்போ, நீங்க கரெக்ட், நீங்க விஜய் வழி தோன்ற, உங்க அப்பா யாரு, எந்த கட்சி சார்ந்தவர், ஒன்னு திமுக இருப்பாங்க இல்லை அண்ணா திமுக இருப்பாங்க, அவ்வளவுதான். அங்க வந்து விஜய்க்கு வந்து அந்த கட்சியில என்ன நடக்குது தெரியாது குகன், உண்மையா சொல்றேன். நான் இன்னைக்கு சொல்ல, நான் என்னைக்கோ சொன்னேன், பொதுச் செயலாளராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைங்க. எவ்வளோ பேர் வரத்துக்கு இருந்தாங்க கட்சியில், அவங்களாம் பின்னோக்கி போயிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள்லாம் வரத்துக்கு இருந்தாங்க. இவங்கிட்ட எப்படிங்க நம்ம வந்து வேலை செய்ய முடியும், அவங்க கீழே எப்படிங்க வேலை செய்ய முடியும். அங்கே அடிமை மாதிரி வச்சுருக்காங்க. முதல்ல ஃபோன் எடுத்து வைங்கன்றான், போன உடனே யாரும் ஃபோனை கையில் வச்சுக்கூடாது. பாத்ரூம் போனால் கூட புஷியானது கேட்டு தான் போகணும். அங்கே போனால் இது சார் இதெல்லாம் உண்மை சார். இது சார் நீங்கள் வேணா நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுங்க சார். கொத்தடிமைங்க தான் அங்கே இருக்க முடியும். அங்கே இருக்கிற நீங்கள்லாம் பாருங்க. அவன் உண்மையாக கத்திட்டு இருந்தான் அந்த ஜெகதீஸ்வரன் சொல்லிட்டு. நான் 2 ஜெகதீஷ் இருக்காங்க அங்கே, எடுப்பு வேலை செய்கிற ஒரு ஜெகதீஷ் இருக்கிறான், அது வேற. இது இந்த கீர்த்தி சுரேஷ் வீட்டில் அந்த பொங்கல் விழாவுக்கு கூப்பிட்டு போனார் பாருங்க சார், அந்த ஜெகதீஷ் சார். அதை கூட நான் சொல்லக்கூடாதுன்னு எப்படி சார், கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு பொங்கல் விழாவுக்கு கூப்பிட்டு போனார் அந்த ஜெகதீஷ் இல்லை. இங்கே வந்து கட்சி பணிக்காக பேசினார் பாருங்க, ஆரம்பத்துலேருந்து இருந்தார் அவரே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ மீடியாக்களை கூப்பிட்றாங்க போய் பேசுகிறார தவிர வந்து தாவேக்காக ஆதரவாலும் பேசலை, எதிராகவும் பேசலை. அப்படி இப்படி கொஞ்சம் அவர் எப்பவுமே வந்து பேசுகிற ஸ்டைலே அப்படி பேசிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். ஆனால் கட்சிக்காக பேசலை. அவரே தூக்கி துரத்தி விட்டாங்க. அறிவு இருந்தாங்க கொஞ்சமாச்சும். இந்த புசியானதாவது இந்த பேசலாம் தான் நடிகை கிட்ட, ஏங்க இந்த மாதிரி போட்டோலாம் போடாதீங்க, அவர் தலைவர் ஆகிட்டாருங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய தலைவர்ன்றீங்க, கல்ட்டுன்றீங்க, மோல்ட்டுன்றீங்க. அப்புறம் போனால் ஒரு நடிகை வந்து நாயை தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போடுது. போன தடவையே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் அப்போ வந்து கேட்டால் வந்து லவ் ஃபார் எவர்னு போட்டால் அது எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு. அது கூட சொரணை இல்லாமல் என்னங்க பேசுறீங்க நீங்கள், தலைவருங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க. 10 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொன்னது நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? பெரிய கல்ட்டுன்றீங்க. ஒரு லீடர்னா, ஒரு தலைவர்னா, ஒரு நடிகை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ஒரு நாய்க்குட்டியை தூக்கி வச்சுன்னு இருக்கேன்னா அதை ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு போடுறாங்கன்னா அப்புறம் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 53 இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு டிவிகேவினர் மீது. ஏன் டிவிகே மீது தொடர்ந்து கெடுபிடி காட்டுறாங்க? டிவிகே மீதுன்னு கிடையாது சார், ஹைகோர்ட்டில் ஆர்டர் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு தெரியும், டிராஃபிக் ராமசாமி போட்ட வழக்கெல்லாம் இருக்குது. பேனர் விழுந்து ஒரு அடிப்பட்டது, இறந்தது, இதெல்லாம் நிறைய இருக்குது. சுபஸ்ரீ அப்போது வந்து கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது. கோர்ட் ஆர்டரில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, வைக்கலாம். அது எங்கே வைக்கணும், எத்தனை நாட்கள் வைக்கணும், எத்தனை நாளில் அது எடுக்கணும், இது எல்லாமே வந்து நன்னடத்தை விதியில் இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறையில் கேட்டால் கூட நீங்கள் அது வந்து அதுக்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன் படி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்துடணும். எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா டிவிகேக்கு மட்டும்தான் இருக்கிறது, எல்லாருக்கும் தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ணனே இன்னும் புலமின் தான் இருக்கிறாரு. யார் திரும்பவே கேளுங்க, அவங்க கட்சியில் போய் கேளுங்க, விசிகாவை கேளுங்க. கொடி வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, அங்கேயும் கடுபடி இருக்க தான் செய்யுது. அவர் வந்து எதிர்கட்சி, அவர் கூட்டணி கட்சி தானே, எல்லாருக்குமே இருக்குது. ஒன்று நடக்கலாம், ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து சலுகை காட்டி வந்து விடலாம், அது விடுறது தப்பு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடவடிக்கை. அதனால் விசி வந்து டிவிகேக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதுலாம். நீங்கள் வரைமுறை இல்லாமல் கண்டபடி வைப்பீங்க. லூசுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேனில் வந்து இது வரைக்கும் எவன் பார்த்துருக்குறான், நடு ரோட்டில் கிரேனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாலையை கட்டி அதை கொண்டு போய் வந்து கழுத்தில் போடுறதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இப்போ புரியுதுங்களா? அங்கே எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தற்கொலை தலைவர்னு சொன்னால் உங்களுக்கு வருது இல்லை கோவம்? இதுதான் ஒரு மாவட்ட சார் பண்ணுறான் சார். கிரேனை கொண்டு போயிட்டு மாலையை கொண்டு வந்துட்டு எது கொண்டு போய் போகிறத பார்க்குறோம். அந்த மாலை போகும்போதெல்லாம் இவன் ஆடுறான் இப்படி, எது கழுத்தை கொண்டு போய் காட்டுறதுக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். இதை விஜய் செய்ய சொன்னாரா? கிரேன் போயிட்டு மாலை எடுத்து வந்துட்டு நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதுங்களா? தருதலைங்களாம் மாவட்ட நிர்வாகி ஆகிட்டு இருக்கானுங்க. நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்து தேர்தல் நேரத்தில் எவ்வளோ சண்டை நடக்கும் தெரியுமா? எவனும் இந்த மாதிரி கத்தி எடுத்துலாம் வந்து சண்டை போட்டதெல்லாம் கிடையாது. அடிச்சுப்பாங்க வேணா, ஒன்னோட தள்ளுமுள்ளுலாம் நடக்கும் எலெக்ஷன் நேரத்தில்.
ஒருத்தர் தள்ளிப்பாங்க, ஒருத்தர் அடிச்சுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் கட்சி எடுத்துலாம் இந்த மாதிரி வந்து கட்சி துண்டை போட்டுன்னு எல்லாம் யாரை ஏமாத்துறீங்க? கடுக்கனை போட்டுருக்காங்க, நல்லா தெரியுது. இதுக்கு ஆகணும் மாற்று கட்சி நீ போகிற, அதுவே அங்கே தானே அடி வாங்கினது. நீ மாற்று கட்சின்னு ஒரு லெட்டர் பேடில் போடுறல, உன் லெட்டர் பேடில் வெளியிடும் போது மாற்று கட்சினா எந்த கட்சின்னு சொல்லு. ஏன் சொல்ல முடியல உன்னால்? எனக்கு பதவி கொடுக்கல, புஷியானதுக்கு செருப்பு மாலை போடுவேன், எனக்கு பதவி கொடுக்கல, எல்லாம் புலம்பினுக்கிறானுங்க. இது உண்மை சார். ஏன் கட்சி தொண்டராக இருந்து பயணிக்க முடியாது சார்? கட்சி தொண்டரில் நீ ஏன் போக மாட்டீங்க? முதல்ல சொன்ன ஏன் புஷியானது போக முடியல? பயத்தில் இருக்கிறா சார் புஷியானது. காசை வாங்கிக்கின்னு 15 லட்சம் வாங்கிக்கின்னு அவனுக்கு போஸ்டிங்கை போட்டு அவன் கடுப்பில் இருக்கிறான். இப்போ நான் கேட்குறேன் புஷியானதுக்கிட்ட, நீ என்ன சொன்ன? என்னென்னா போஸ்டர் ஒட்டினவங்களுக்கு பேனர் ஒட்டினவங்களுக்கு தான் நாங்கள் பதவி தருவோம், கட்சிக்காக உழைக்கணும் தான் பதவி கொடுக்கணும். இப்போ ஐஆர்எஸ் வந்தார்ல, அவர் எப்போ போஸ்டர் ஒட்டினார்? கட்சியோட வந்து கொள்கை பரப்பு பொதுச் செயலர் பதவி கொடுத்தீங்கல்ல, கொடுத்தீங்கல்ல, அவர் எப்போ போஸ்டர் ஒட்டினார்? விஜய்க்கு அவ்வளோ பெரிய போஸ்டர் கொடுத்தீங்கல்ல, நீங்களே சொல்லுங்கள். விஜய் ஒரு போஸ்டர் ஒட்டாரா? நீங்கள் தானே சொன்னீங்க போஸ்டர் ஒட்டினவங்க பேனர் வச்சவங்களுக்குலாம் நாங்கள் கட்சிக்காக உழைச்சவங்க தான். அவர் என்ன உழைச்சாரு? வேலைக்காகாது, நல்ல நாள் பார்த்து கட்சியை கலைக்கணும். நான் சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், எந்த இடத்துலையும் வந்து விஜய் வந்து இது வரைக்கும் வந்து ஜனநாயகன் கடைசி படம் சொல்லவே கிடையாது. ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்களாக ஒரு முடிவு பண்ணுறீங்க. நான் சொன்னேன், விஜய் 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து கதையை கேட்டுட்ருக்கிறாரு, 26 போனி ஆகாது, அவருக்கு தெரியும். நீங்கள் வேணால் பாருங்கள், 26க்கு அவர் எதுக்காக இப்படி இழுத்துட்டு வராங்க? ஏன் வந்து அடுத்த ஜனநாயகன் படத்தை கொண்டு வந்து ஏன் வந்து ஜனவரியில் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க? ஜனவரி முடிஞ்ச உடனே கேட்டால் ஒரு 3 மாதம் அப்படி சுற்றிட்டு உடனே மே மாதம் எலெக்ஷனு. அந்த படம் 26 படம் என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. 26 படம் வந்து ஊற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான். 26ல் சிஎம் ஆகணும்னு பிளானு, அந்த பிளான் ஊற்றிக்கிச்சு. இப்போ எதிர்கட்சி தலைவராவது ஆவாரான்ற அந்த அந்த படமாவது ஓடுமான்னு பார்க்குறாங்க. அந்த படமும் ஓடலைன்னா அவ்வளோதான். அடுத்தது வந்து இட்லியை கூப்பிட்டு அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு கதையை கேளுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். அப்போ நீ உச்சத்தை விட்டு மிச்சத்துக்கு வந்த? இதான சொன்னேன், உச்சத்தை விட்டு மிச்சத்துக்கு வந்தேன்னு சொன்னு. இப்போ புரியுதுங்களா? இதுதான் அவங்க பிளானு. ஒரு தலைவன் ஒரு படத்தில் நடிக்கும். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம், எம்ஜிஆருடைய கடைசி படம். அந்த படத்தை பாருங்க. அது வந்து ஒரு மன்னராட்சி காலத்தில் எடுத்த படம்னு சொன்னால், அப்போது கையில் வந்து வால் வச்சுருக்கிறாரு. அது கட்டினா இது என்ன காலம் இது? நீ படத்தில் வந்து கட்டினா சீட்டில் உட்காந்துன்னு கத்தி வச்சுன்னு போஸ் கொடுக்குற. அப்போ உன் தொண்டை என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். நான் கேட்குறது கரெக்டாக தப்பா இல்லையா? ஒரு தலைவனா தலைவன் மாதிரி நடந்துக்கணும்ல சார். கொடுக்குற போஸே கத்தி வச்சுன்னு கொடுக்குறேன். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு ஊர் கத்தி வச்சு சுற்றி இருக்கிறாருக்கு பொறிக்கு பார்த்துக்க. இதான உண்மை சார்? நான் அப்படி தான் பேசுவேன் சார். எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது சார். சேகராக்கு ஒரே ஒரு தடவை தான் உயிர் போகும், கரெக்டாக? நான் அதுக்கெல்லாம் பயப்படுறேன். இதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். ஆனால் புஷியானதை நான் பயந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குது. கட்சி சொந்த கட்சிக்காரன்கிட்டே வந்து பயந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனால் அப்போ போகிறான்னு சொல்லிட்டு வந்து பனையுரை சுற்றி வந்துருக்கிறான். மாவட்ட அளவில் போக சொல்லணும் பாலாம். ஒரு எங்கேயாவது உண்மையாக அந்த வேதனையை காட்டுறானா இல்லையா? ஒரு தம்பி அந்த திருவண்ணாமலையில் நடந்த விஷயம் வழிநடுக்க கத்திட்டே அவன் எவ்வளோ வேதனை வெளிப்பாடு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேதனையை வெளிப்படுத்துகிறவங்க இருக்கிறான். நீங்கள் விஜய்க்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு தெரியல. நான் புஷியானது மீறி எதுவும் நடக்காது சார். ஜான் ஆரோக்கியமே 6 மணிக்கு மேலே விஜய் கிட்ட பேச முடியாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்படி விளங்குமா இது? ஒரு வியூக அமைப்பாளர் 6 மணிக்கு மேலே விஜய் கிட்ட பேச முடியாது. எப்படி இருக்குது? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு காலத்தில் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கட்சியை கலைஞ்சிட்டு நான் மீண்டும் உச்சத்துக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு இந்த மிச்சத்தை விட்டுட்டு உச்சத்துக்கே போயிடுறேன்னு சொல்லுவார் விஜய். அதான் நடக்கும். அதுக்குள்ளே அங்கே ஒருத்தன் வந்துடுவான். யார்? ஒரு துப்பாக்கி கொடுத்தாருல, அங்கே போட்டிக்கு வந்து நின்றுவான். அவன் ஒரு பக்கம் ரெடி ஆகினுக்கிறான். இது சின்ன காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக நீ தானே துப்பாக்கி கொடுத்துட்டு வந்த. அவன் அந்த துப்பாக்கியோட ரெடியாகிறாங்க. அதான் நடக்க போகுது. இதையும் விட்டு அதையும் விட்டு நடு ரோட்டில் நிற்க போகிற. பெத்த தாய் தகப்பனை மதிக்கலைன்னா இப்படி தான் சார் நடக்கும். இதில் வேறு நான் நாளைக்கே முதலமைச்சராக போய் போடுற முதல் கையெழுத்து நான் சேகவர சொல்கிறேன். விஜய் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் சொல்லுங்கப்பா. விஜய் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும்? சிஎம் ஆகிட்டார்னு வச்சுங்களேன், அது கஷ்டம். அப்படியே ஆனால் என்ன கையெழுத்து முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். மாவட்டம் தோறும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவட்டம் தோறும் முதியோர்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு கையெழுத்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து முதியோர்கள் வந்து வீட்டில் பிள்ளைங்கிட்ட வந்து
இருக்கக்கூடாது. முதியோர் இல்லத்தில் போய் சேர்ந்துருங்க. பிள்ளைகள் பாசமாக இருந்தால் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் முதியோர் இல்லத்தில் போய் சேரணும். கம்பல்சரி கட்டாய முதியோர் இல்லம் ஆரம்பிப்பார். யாருக்கூட இப்போ அவங்க அப்பா அம்மாவும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது யூகமாக கூட இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளையார் விளங்குமான்னு கேட்குறேன். கட்சி விளங்குமா? விஜய் போடக்கூடிய முதல் கையெழுத்து தான் சார். முதியோர் இல்லம் கட்டாய முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிடுவார் மாவட்டம் தோறும். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் கொண்டு போய் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்க வேண்டியதில்லை, அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். அந்த வசதி அதுதான் செய்வார். முதல் கையெழுத்து அதுவாக தான் இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார்.